உங்க பேர் சொல்லுங்க. தமிழரசுங்க. தமிழரசு. எங்க உங்க பண்ணை அமைச்சிருக்கீங்க அதை சொல்லுங்க. ஆலத்துக்கோம்பை, சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம். சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம். ஓகே ஓகே. எத்தனை வருஷமா கோழி வளர்ப்புல இருக்கிறீங்க? ஒரு 5, 6, 7, 8 வருஷமா அனுபவங்க. ஓகேங்க. தொழில் முறையில் பண்ணது ஒரு 6 மாசங்க. உங்களோட வயசு என்ன? என்ன படிச்சிருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? எல்லாமே விரிவா சொல்லுங்க. 20 வயது ஆகுதுங்க எனக்கு. சரி. இளங்கலை பொருளாதாரம் முடிச்சிருக்குங்க. முடிச்சிருக்கீங்க. ஃபீல்டு இல்லைங்க. அப்படியே ஆசையா எதர்ச்சியா ஆரம்பிச்சதுங்க. சரி சரி சரி. அது அப்படியே வந்து போயிட்டு இருக்குங்க. அப்படியே போயிட்டு இருக்கு. எத்தனை கோழிகள் நம்பிட்டு இருக்கீங்க? இப்ப நம்மகிட்ட 150 அந்த இதுல இருக்குங்க. 180 வரைக்கும் கோழிகள் இருக்கு. எத்தனை தாய் கோழிகள் இருக்கும்? எத்தனை குஞ்சுகள் இருக்கும்? தாய்க்கோழி ஒரு 13 இருந்துங்க. குஞ்சுகள்ல ஒரு சைஸ் வாரியா இருக்குதுங்க. ஒரு 2 கிலோ சைஸ்ல 50. சரி. அப்புறம் 1.5 கிலோ சைஸ்ல 30. அந்த சைஸ் வாரியா இருக்கு. சைஸ் வாரியா, பேட்ச் வாரியா இருக்குன்னு வச்சுக்கலாம். எத்தனை நாட்களுக்கு முன்னாடி இந்த பண்ணையை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? இந்த பண்ணி 6 மாதங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி. அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை கோழிகளோட ஸ்டார்ட் அப்ப பண்ணீங்க? 20 வச்சிருந்தேங்க. 20 கோழிகள். இப்ப இடையில அதெல்லாம் போயிடுது. தாய்க்கோழி ஒரு 5 தாய்க்கோழி எல்லாம் இழுப்பு போயிடுது. இழப்பு ஆயிடுது. ஓகே ஓகே. இப்ப அதுல இருந்து தான் இந்த 180 கோழிகளையும் உருவாக்கிருக்கீங்க இல்லையா? சரிங்க. சகோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஒரு பாக்கு தோப்புக்கு நடுவுல வந்து கோழி வளர்த்திட்டு இருக்கீங்க. 0% இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வளர்த்துறதா சொன்னீங்க. அதை பத்தி முழுமையான எங்களுக்கு தகவல்களை கொடுங்க. சரிங்களா? நீங்க எப்படி கோழிகளை வந்து உருவாக்க ஆரம்பிச்சீங்க? எப்படி கொண்டு வந்தீங்க? எப்படி வளர்த்திட்டு இருக்கீங்க? அதை எப்படி விற்பனைக்கு கொண்டு போறீங்க? அது வரைக்கும் ஒரு பிரீஃபா விரிவா சொல்லுங்க பாப்போம். 2 செட் இருக்குங்க. செட் இல்ல மொத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. சரிங்க. ஒரு 10க்கு 5ல ஒரு 2, 3 செட் இருக்குதுங்க. அது வந்து மொட்டு விடுறதுக்கோ அடை வைக்கிறதுக்கோ இருக்குதுங்க. காலை அந்த மொட்டு விடுற இடத்துல வந்து கூடவே செட் பண்ணிடுவாங்க. அங்க வந்து மொட்டு விட்டோன்னா மொட்டை வந்து காலையில 10 மணி ஆனா கலெக்ட் பண்ணி வச்சிருவாங்க வீட்டுல. வச்சுட்டு ஒரு 8 நாள் 9 நாளுக்கு வரைக்கும் அடைப்படுக்குங்க. ஒரே முட்டை 2 கோழி 3 கோழி அடை வச்சிருங்க. சரி. அடை வச்சு விட்டோன்னா குஞ்சு பொரிச்சோம்னா அந்த கோழி எடுத்து நம்ம வீட்டு பக்கம் செட்டு போட்டுருங்க. அங்க போய் கட்டி வச்சு ஒரு குஞ்சு அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 20 நாள் 25 நாள் கழிச்சு கோழி பிரிச்சிருதுங்க. கோழி பிரிச்சு குஞ்சுகளை மட்டும் விட்டுருதுங்க. கோழி பிரிச்சு இங்க விட்டோன்னா குஞ்சுகளுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே முதல் நாள் வந்து லிக்சன் கொடுத்துருவாங்க. அப்ப 2வது நாள் டெட்ராசைன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வேப்பெண்ணெய் 3 நாள் கொடுப்பாங்க. அது கொடுத்ததுக்கு அப்புறம் F1 வேணா போடலாம். லசோட்டா மெயினுங்க. லசோட்டா 21 நாள் போட்டுருவானுங்க. போட்டதுக்கு அப்புறம் குளோபிபெக்ஸ், புரோட்டான் அந்த நார்மல் விட்டமின் டானிக்கெல்லாம் அப்ப கொடுத்துட்டே வரணுங்க. சரி. கொடுத்துட்டு வந்தோடனே குஞ்சுகள் கொத்திக்கிற டைம் வந்த உடனே 45 நாள் ஆன உடனே அந்த குஞ்சுகள் பிரிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி ஆக்சி டெட்ராசைக்ளின் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குங்க. அது போட்டு நம்ம நெஞ்சில 0.5 ml அடிச்சிட்டோம்னா நோய் சத்தினால இதாயிக்குங்க. ஓகே ஓகே. அப்புறம் நம்ம கொண்டு வந்து நம்ம பாக்குத்தோப்புல பேட்ச் வாரியா விட்டுறலாம். அங்க ஒரு குடிசை மாதிரி தான் போட்டேன். காலைகளுக்கு வந்தா அது பயந்து அதுக்குள்ள போய் இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பெருசா கவனிக்க தேவையில்லைங்க. அதுவே இதாயிக்கும். இப்போ அந்த தீவனங்கள் அப்படின்னா எவ்வளவு வைக்கிறீங்க? எத்தனை முறை வைக்கிறீங்க? இல்ல அதுவே வந்து அப்படியே இயற்கை முறையில வளர்ந்துக்குதா எப்படி? இயற்கை தீவனம் வச்சுதான் ஆகணுங்க. அது என்ன பண்ணாலும் நம்ம கொஞ்சம் அரிசி பினிஷர் தீவனங்க. அப்புறம் புண்ணாக்கு கலக்கி இரவு அந்த 5 மணி வச்சிடுறேங்க. 5 மணிக்கு வைக்கிறப்ப அப்படி சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போருங்க. 6 மணிக்கு மேல வச்சா தண்ணி குடிக்காதுங்க. ஒரு ஜீரண கோளாறு வந்துருங்க. ஆனா 5 மணி 5:15 வச்சிடுறேங்க. ஓகே. பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன பண்ணிருக்கீங்க? பாதுகாப்பு 2 நாய் இருக்குதுங்க. அப்புறம் எலக்ட்ரிக் பென்சிங் இருக்குங்க. ஓகேங்க. அதை தாண்டி வெளியே போய் மத்த உயிரினங்கள் செய்யுங்க. ஆனா நைட்டு இரவு நேரம் வந்து பிடிக்காதுங்க. இரவு நேரம் பிடிக்கிறத சேதாரம் அதிகமாகுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அது பிரச்சனை இல்லாம இருக்கு. இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 தாய்கோழியில ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மாதத்துல வந்து இந்த 180 கோழி அதை பெருக்கி இருக்கீங்க? 6 மாதங்க. வெறும் 6 மாதத்துல 180 அப்படின்னா உங்களோட முட்டை பொரிப்பு திறன் என்னவா இருந்தது? எவ்வளவு குஞ்சுகள் கிடைச்சது? எப்படி உருவாக்குனீங்க? 12 முட்டைக்கு 10 மட்டும் வந்துருங்க. 10 குஞ்சு பொரிச்சுவாங்க. 12 முட்டைக்கு 10 குஞ்சுக்கு பொரிக்கிறீங்களா? 9 குஞ்சு 8 குஞ்சு காப்பாத்திடுவோம். எப்படி இன்குபேட்டரா இல்ல தாய்கோழியா? தாய்க்கோழி தான். தாய்க்கோழியில எப்படி இவ்வளவு தூரம் சாத்தியமா இருக்குது? பண்ணலாங்க. அது அந்த குறிப்பிட்ட டைம்ல எடுத்துக்கொண்டே வச்சிருவானுங்க. முட்டை கரு கூறணும் எடுத்து வச்சிருவானுங்க. அப்புறம் அடை வைக்க சாயங்கால நேரம் வைக்கணுங்க. நம்ம குளிர்மை பாக்கு தோப்பு அந்த குளிர்மைக்கு பொரிப்பு நல்லா இருக்குங்க. பொரிப்பு திறன் நல்லா இருக்கு. வெயில் காலத்துல அடை வைக்கிறது வெயில் காலத்துல மட்டும் மாற்றணுங்க. சரி. ஏன்னா வெயில் காலத்துல வந்து இம்யூனிட்டி ஈரப்பதம் வந்து கம்மியாயிருங்க. அந்த நேரம் வந்து நம்ம அந்த கூடையை அழுக்கு கூடைன்னு சொல்லுவாங்க. அது போட்டு கித்தானி சாக்கு நனைச்சு வச்சிருவானுங்க. சரி சரி. அது நம்ம காலையில ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ற மாதிரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி ஈரப்பதத்துல வச்சுக்கணுங்க. அப்புறம் 3 நாள்ல அந்த கரு இருக்கா நம்ம செக் பண்ணி எடுத்துருவாங்க. கரு கூடாத முட்டையில எடுத்துட்டா அந்த மீதி இருக்கிற கரு கூற முட்டை எப்படி செக் பண்றீங்க? கரு கூடி இருக்கா இல்லையான்னு? போன் பேட்டரி வச்சுங்க. போன் பேட்டரி வச்சு 3 நாள் கேண்ட்லிங் மெத்தட் எடுத்துருவானுங்க. அப்ப வந்து நல்லா இருக்கிற முட்டை கொஞ்சம் நல்லா இதாயிக்குங்க. மத்த எடுத்து நம்ம நாய் குஞ்சுகளுக்கு வந்து அவிச்சு கொடுத்துடலாங்க. குஞ்சுகள் நல்லா புரசத்தை வருங்க. ஓகே. அப்புறம் குஞ்சு பொரிச்ச உடனே கோழியோட எடுத்து மாத்தி விட்டுருவானுங்க. மாத்தி விட்ட உடனே அந்த எல்லா மருந்து கரெக்டா கொடுத்துட்டுங்க. 40 நாள் சண்டை போடுறப்போ பிரிச்சு கொண்டு நமக்கு வச்சிருவானுங்க. இங்க வச்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்து ஏதாவது நோய் வாய்ப்புடுச்சுன்னா அதை நம்ம எடுத்து கொண்டு போய் நம்ம குழந்தைங்க கொடுக்குற காய்ச்சல் செருப்பு கொடுக்கலாங்க. காய்ச்சல் மருந்து கொடுக்கலாங்க. அது கொடுத்து நம்ம ரெடி பண்ணி மடி கூட இங்கே விட்டுறதுங்க. எப்பவாவது பெரிய அளவுல நோய் தாக்கம் நமக்கு ஏற்பட்டிருக்குங்களா? இல்ல ஏற்பட்டது இல்லைங்க. இது வரைக்கும் ஏற்பட்டது இல்லை.
இந்த வெள்ளக்கழிச்சல் அந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த மாதிரி விளைச்சல் ஏற்படுறது இல்லைங்க. ஏன் இந்த வெள்ளக்கழிச்சல் வரல அப்படின்னு நினைக்காத யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா கோழி வளர்த்துறவங்க எல்லாத்துக்கும் வருது, உங்களுக்கு ஏன் வராம இருக்குன்னு பக்கத்துல யாரும் நினைக்காத? வளர்த்துறது இல்லைங்க. எப்படிங்க? பக்கத்துல யாரும் வளர்த்துறது இல்லைங்க. சரி. அதனால இங்க விளைச்சல் எதுவும் இல்லைங்க. அப்புறம் ஆ. பெரிய தாய் கோழிக்கு மட்டும் RDVக்கு இது போட்டுக்கோணுங்க, இன்ஜெக்ஷன் போட்டுக்கோணுங்க. குஞ்சுகளுக்கு பெருசா குஞ்சுகளுக்கு போறது இல்லைங்க. லசோட்டா மட்டும் விட்டுக்கலாங்க. லசோட்டா விட்டுக்கலாம். அங்க தண்ணியில வேணா கலக்கி வச்சுக்கலாங்க. லசோட்டா நம்ம வாங்கிட்டு வந்து தண்ணியில குடிக்கிற தண்ணியில குளுமையா இருக்கிறப்போ அது ஒரு ஓரல் சஸ்பென்ஷனா தண்ணியில கூட கலந்து வச்சுக்கலாம். போட முடியலனா கூட தண்ணியில கலக்கி வச்சுக்கலாங்க. சரிங்க. இந்த கோழிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீக்கிரம் எடை அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது வந்து தீவனங்கள் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஸ்பெஷலா குடுக்குறோமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதிகரிக்க அது வர்றப்பதான் வருங்க. வர்றப்பதான் வருது. நம்ம தீவனம் போட்டு இது பண்றதுக்கெல்லாம் இல்லைங்க. இயற்கையாக வரதை பொறுத்து வருங்க. அசோலா போடலாங்க, புரதச்சத்து இருக்கிற இடம். ஓகே ஓகே. அசோலா பண்ண 30 பண்ண முள்ளைங்க மடிய ஆரம்பிக்கணும். மழை பெஞ்சிட்டு அந்த அடிக்க அது இதாயிடுச்சுங்க. ஓகே. மடிய ஆரம்பிக்கணுங்க. ஓகே. இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கோழி வளர்த்த ஆரம்பிச்சிருக்கீங்க. பட் 2015ல இருந்தே உங்களுக்கு கோழி வளர்ப்பு அனுபவம் இருக்குன்னு இருக்கீங்க. இடையில என்ன நடந்தது? எதற்கான இந்த கேப் வந்து எதற்காக? இடையில எல்லாரும் பண்ற மாதிரி நாங்க 30 கோழி 40 கோழி தாய்க்கோழி வாங்கி விட்டுட்டோங்க. சரி. அது வாங்கி விட்ட உடனே அது குஞ்சு வந்து ஈக்கோழி அந்த எச்சம் அடிச்சு ஆகுறது, குஞ்சல் காப்பாற்ற முடியலைங்க. வருஷம் கூட எங்கன்னா ஒரு 50 கோழி தான் விற்க முடிஞ்சதுங்க. சரி. அதுக்கு நான் முதலீடு செலவு பண்ணிட்டேன். ஃபென்சிங் போட்டேங்க. 1/2 ஏக்கர் ஃபென்சிங் போடுறது, அந்த செட்டுக்கு தகரம் மேல போடுறதுங்க, ஒழுகுதுன்னு அடக்கோழி தண்ணி ஒழுகுன்னு அது போடுறதுங்க. அப்புறம் குஞ்சு வந்து அப்ப கவனக்குறைவுங்க. அப்ப மொட்டு கூட எடுக்க மாட்டேங்க. அப்புறம் அந்த வயசுல மொட்டை வைக்கிறது இல்லைங்க. கவனக்குறை விட்டுறதுங்க. அதனால எங்களால இது பண்ண முடியலைங்க. அப்புறம் என்னாச்சு, பக்கத்து காட்டுக்கெல்லாம் பறந்து போக ஆரம்பிச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தப்ப வைக்க முடியலைங்க. பக்கத்துல பறந்து போய் தானோன்னா பிரேக் விட்டாங்க. அப்ப இந்த மரம் பெருசாயிடுங்க. இப்போ பெருசாகிறோம்னா அப்ப நாங்க இங்க மாத்திட்டாங்க. இங்க மாத்தி ஒரு வருஷம் அதெல்லாம் சும்மா தான் இருந்ததுங்க. இங்க எதுவும் பண்ண கிடையாது. நாய் திங்கமா அது திங்காம இருந்துங்க. ஒரு நாள் பாக்கு போடுறதுக்கு ஆளுங்க வந்தாங்க. அந்த டைம் வந்து நம்ம நாயா வெளியே திறந்து விட்டாங்க. அப்போ ஒரு 10 மூட்டை கிடைச்சுங்க ஒரே நாள். ஜனவரி மாசங்க. அது 10 மூட்டை கிடைச்ச உடனே இங்கதான் விடுன்னு நினைச்சு அப்ப ஒரு 10 நாள் சேகரிக்க ஆரம்பிச்சுங்க. ஒரு 100 மூட்டை சேகரிச்சுங்க. அப்புறம் ஒரு 10 கோழி ஒரு அடை வச்சுங்க. அப்புறம் அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் இதுங்க. ஓகே ஓகே ஓகே. அருமையா சொன்னீங்க. அதாவது வந்து ஒரு இழப்புல இருந்து கத்துக்கிட்டு இல்ல கத்துக்கிட்டு இப்ப வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா செலவில்லாமல் கோழி வளர்ப்பது எப்படி அப்படின்னு கேட்டா நான் வந்து உடனடியா சொல்லுவேன், உங்களை கை காட்டுவேன். ஏன்னா 0% இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இந்த ஐடியா வந்தது? எதனால வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு? அதை பத்தி விரிவா சொல்லுங்க. அது நம்ம காட்டுக்கு மலைக்கு தோட்டம் போட்டுறோங்க. அங்க போனோம்னா காட்டுக்கோழி பாத்துருக்குங்க. காட்டுக்கோழி அது வந்து எந்த ஒரு இதுவுமே பாதுகாப்பு இது இல்லாம சாப்பிட்டு எல்லாமே நல்லா இருக்குதுங்க. இதையே நம்ம இங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தோட்டம் நிறைய இருக்கிறங்காட்டிக்கு பண்ணுங்க. அப்ப பண்றப்ப களைகள் நல்லா இதாகுதுங்க. இயற்கை விவசாயம் நாங்க பண்றங்காட்டிக்கு பாக்கு தோப்பு வந்து களைக்கோள் அடிக்கிறப்ப மர காப்பு வந்து நின்று போயிருங்க. அப்ப என்ன பண்ணா இதை விடுறப்ப களைகளை பூராமே தின்றுதுங்க. அப்ப வந்து நம்மளுக்கு இதுல இல்லாம அதுலயும் நம்மளுக்கு ஒரு மருந்து அடிக்கிற செலவு வந்து காயோட அந்த மரத்தோட பயன் வந்து எல்லாமே நமக்கு இதாகுதுங்க. அதனால வந்து நம்ம மருந்து வந்து கம்மியா இருக்குங்க. ஏன்னா குளிர்ச்சியா இருக்குதுங்க. பாக்கு குளிர்ச்சியா இருக்குதுங்க. அப்புறம் செட்டு போட தேவையில்லைங்க. நம்ம குச்சி கட்டி விட்டாலே போதுங்க. பெருசா செட் எல்லாம் அணைய தேவையில்லைங்க. ஏன்னா உடம்பில்லாத மொட்டை இதற்கு நம்ம வந்து வெயில் அடிக்குங்க. வெயில்ல வந்து கோழிக்கு இதாயிருமா. இங்க வந்து நிழல் இருந்துட்டே இருக்குங்க. அதனால செட் சும்மா குச்சி கட்டினாலே போதுங்க. அங்க தங்கி இருக்குங்க. இப்ப நோய் வாய் வந்து அந்த காத்துல வந்து அந்த கிருமிகள் எல்லாம் அடிச்சுட்டு போயிருங்க. நம்ம செட்டுக்குள்ள வைக்கிறப்ப அது காற்றோட்டம் இல்லாம இருக்குங்க. அது கிருமிகள் இதாகுங்க. இங்க நம்ம மண்ணு தின்றுங்க. அங்கெல்லாம் வந்து செட்டு போட்டு நம்ம ஆழ்குள மலையில பண்றப்ப செட்டு போட்டு கீழே மஞ்சினார் போட்டு பண்ணுவாங்க. அது வந்து நம்ம சுத்தம் பண்ணணுங்க. அது எடுக்கணும். இங்க நம்ம மண்ணு தண்ணி கட்டினா அது அப்படியே புழு வச்சு தின்றுங்க. அது மண்ணுக்கு ஒரு உரமாகுங்க. அப்படி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு மண்ணுக்கு சத்து வருதுங்க. கோழியிலும் வந்து ஆரோக்கியமா இருக்குதுங்க. அப்புறம் தண்ணிகள் மட்டும் நம்ம கரெக்டா வைக்கணுங்க. ஏன்னா இது எல்லா பக்கம் இதானங்காட்டிக்கு அது தண்ணியில மட்டும் ஏதாவது மருந்து இருந்து அடிச்சிருக்காங்களா அதை மட்டும் பாத்துக்கணும். பக்கத்து காட்டுல அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். இல்லைன்னா நம்ம இது பண்ற மாதிரி வருங்க. அப்புறம் தீவனம் வந்து சாயங்காலம் ஒரு வேளை வச்சா போதுங்க. காலையில அது போடவே கூடாது. காலையில போட்டு பழக்கம் தின்னுட்டு இங்கே இருந்துக்குதுங்க. அதனால சாயங்காலம் போடுறப்ப காலையில அது போய் நம்ம புழு பூச்சி எல்லாமே நம்ம 3 ஏக்கரான பக்கத்துல 4 அது எல்லையே இல்லைங்க. அது ஃபுல்லா மேய வேண்டிதாங்க. அது மேய்ஞ்சிட்டு வந்து அப்ப வந்து நாய் வந்து தொந்தரவு இருக்கான்னு கேட்பாங்க. நாய் தொந்தரவு வந்ததுன்னா சொல்லலாம். இல்லைன்னா அரசாங்கத்துக்கு சொல்லி நகராட்சி சொல்லி பிடிக்க வச்சிடலாங்க. அதனால மத்தபடி எந்த இதுவும் பண்ணலாம். எல்லாரும் பண்ணலாங்க. இருக்கு காடு இருந்தா பண்ணலாம். கண்டிப்பா காடு இருந்தா பண்ணலாம். ஏன்னா காடு இல்லாதப்ப பண்ணாதான் கொத்திக்கிற இதெல்லாம் வருங்க. ஏன்னா தீவனம் கண்டிப்பா போட்டுருவாங்க. கொத்திக்குதுன்னு சண்டை போட்டுக்குதுன்னா காலையில வந்து தீவனம் போடுற அப்ப தீவனம் வந்து தீவன செலவு நிறையாங்க. அப்புறம் செட்டு நிறைய போட்டு விட்டுறாங்கல்ல. செட்டு போறதுக்கு 50,000 செலவு பண்றாங்க. அப்படி செட்டு போடக்கூடாதுங்க. அப்படி 50,000 எல்லாம் இல்லைங்க பிரதர். இன்னைக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் செட்டு போடுற ஆளுங்க இருக்காங்க. செட்டு விலையும் அதிகமாயிடுச்சு. மூலப்பொருட்கள் அதிகமாயிடுச்சு. மூளையில போட்டு நல்லா போட்டுறாங்க. அது கொஞ்சம் நம்மளுக்கு சரி வந்தாலும் அந்த பணம் போயிருமோ சொல்லிட்டு பயப்படுறோம். அதனால வந்து செட்டு செலவு போடாதீங்க. இல்லாம அளவா போட்டு இது பண்ணாங்க. இது குஞ்சுகளுக்கு மட்டும் தான் பாதுகாப்பு வேணுங்க. அது கண்டிப்பா செட் வேணுங்க. நானே போட்டிருக்கேன். 30 20 நல்லா நகரம் போட்டு நல்லா போட்டுருக்கேன். அதாவது அந்த 45 நாளுக்கு மேல வந்து பெரிய பாதுகாப்பு தேவையில்லை. அது எதுக்குமே தேவையில்லைங்க. அது 45 நாளுக்கு அப்புறம் எந்த நோயுமே அது பெருசா வந்தாங்க.
நம்ம கொடுக்க வேண்டிய மருந்துகள் அந்த லிக்சன் பவுடர், டெட்ராசைக்ளின், ஆக்சிடெட்ராசைக்ளின் கொடுத்துட்டோம்னா அந்த நோய் சக்தி அதுவே இயற்கையாயிருக்குங்க. அப்புறம் வேப்பெண்ணெய் வந்து நம்ம வாரத்துல ஒரு நாளைக்கு வந்து தீவனத்தை கலக்கி வச்சிடறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கிருமி எல்லாம் அடிச்சிருங்க. உங்களுக்கு அந்த growth வந்து நல்லா கிடைக்கும் கோழி. நம்ம அதுக்குன்னு போய் அல்போம் மருந்து கொடுக்க தேவையில்லைங்க. குடல் புழு மருந்து பூசணி எல்லாம் வைக்க தேவையில்லைங்க. அந்த வேப்பெண்ணையே போய் அந்த தீவனத்துல கலந்துங்க அந்த இதாயிருதுங்க. அதனால வாரத்துக்கு ஒருக்க வேப்பெண்ணெய் நம்ம தீவனத்துல கலக்கி வைக்கலாங்க. மத்தபடி நம்ம இதுல வந்து ஆள் போட்டு பார்க்கணும் அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. இயற்கையா போகுதுங்க, அது வருதுங்க. அது அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குங்க. அந்த நம்ம கோழி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு ஒரு இது கிடைக்குங்க. அது நம்மளே தீவனத்தை கொடுத்து மருந்து கொடுத்து இது பண்ணக்கூடாதுங்க. 2 மாதம் அந்த டைமுக்கு என்ன கொடுக்கணுமோ அது வரைக்கும் மருந்து கொடுக்கணுங்க. அப்புறம் அதுக்கு நம்ம செலவு எதுவும் பண்ணக்கூடாதுங்க. செட் அப்புறம் ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க. போட்டா 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஃபுல்லா சுத்திடுறாங்க. அது ஃபென்சிங் செலவு பாத்தீங்கன்னா அது அடிக்கு 100 ரூபாய் கணக்கு வருங்க இப்போ. அந்த செலவு நம்மளுது இல்லைங்க. பூரா பேட்டரி ஃபென்சிங். வெளியிருந்து முறை உள்ள வராதுங்க. அதான் உள்ள வந்தா தான் நம்மளுக்கு பாதுகாப்பாங்க. வெளியே போச்சுன்னா அப்புறம் அது போகத்தான் செய்யுங்க. உள்ள வந்து வெளிமுறைக்கு உள்ள வராதுங்க. பேட்டரி ஃபென்சிங் இதுல. அப்படி நம்ம தோட்டம் இருக்கு அந்த மாதிரி ஃபென்சிங் போட்டுக்கலாம். மத்த நாய்க்கு வந்தாரு. ஏன்னா இரவு நேரம் தான் சேதாரம் நிறைய ஆகுங்க. பகல் நேரத்துல பிடிக்கிறது பாத்தீங்கன்னா 1 2 பிடிக்கும். அதுக்கு நம்ம நாய் போய் முடிக்கிறீங்க. நைட்டு பாத்தீங்கன்னா அணைச்சுக்கோ. அப்ப நீங்க எதுவுமே இல்லாம இருக்கிறப்ப வந்து எத்தனை வேணா புடிச்சு போயிருங்க. அதனால நம்ம வந்து பேட்டரி ஃபென்சிங் அந்த மாதிரி போடுறோம். அது குறைந்த செலவு தான் உங்களுக்கு. 3 ஏக்கராக்கு 50,000 60,000 ஆகுங்க. அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. அப்புறம் அடை வைக்க மிஷினுக்கெல்லாம் போகக்கூடாதுங்க. நம்ம கோழி முறையில வச்சுக்கோணுங்க. அந்த மாதிரி அளவா வச்சு பண்ணிக்கோணுங்க. மிஷின் வைக்கிறப்ப என்னன்னா அது நம்ம ஒரு ஆள் பாக்கணுங்க. அது கரண்ட் போயிட்டு அது யூபிஎஸ் வாங்கணுங்க. அதுக்கு ஒரு செலவாங்க. அப்புறம் அது 2வது பழுதாயிடுச்சுன்னா அது திடீர்னு போய் யார போய் பிடிக்கிறது வராதுங்க. அதனால கோழி இயற்கையா வச்சு பண்ணிக்கோணுங்க. குஞ்சு பொரிச்சாலும் ப்ரூடிங் எல்லாம் போடக்கூடாது. கோழி தான் வச்சுக்கோணுங்க. அது 20 நாள் சூடு கொடுக்கணும். 20 நாள் கோழி வச்சு கொடுத்துக்கோணுங்க. ப்ரூடிங் போட்டா அதுக்கான கரண்ட் பில்லு வருங்க. அதனால அது பண்ணக்கூடாதுங்க. செலவில்லாம கோழி வளர்த்துறது நல்லது இல்லைங்களா? என்ன கண்காணிப்பு சோலார் நம்ம கேமரா வாங்கி மாட்டிக்கலாம். சோலார் கேமரா வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து மின்சார கேமரா தேவையில்லை. நம்ம சோலார் கேமரா போட்டுக்கலாங்க. சரிங்க பிரதர். இப்ப உங்ககிட்ட ஒரு அருமையான பாக்குத்தோப்பு இருக்கு. நீங்க கோழி வளர்த்துறீங்க. இந்த பாக்குத்தோப்பு இல்லாதவங்க எப்படி செலவில்லாம கோழி வளர்த்த முடியும்னு நினைக்கிறீங்க? இயற்கையா அசோலா போடலாங்க. தீவனத்துக்கு குறைச்சிடலாங்க. அசோலா போட்டு செட்டுக்கு நான் சொன்ன சிறுசா போட்டுக்கலாங்க. மேல ஏதோ பெருசா ஓலை போட்டு தகரம் போடாம சிமெண்ட் செடி 2வது இதுல வாங்கி அது நம்ம கிடைக்குங்க. அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கலாங்க. அசோலா போடலாங்க. நம்ம குதிரை மசால், வேலி மசால் அதை எடுத்து போடலாங்க. தீவனம் குறைச்சிக்கலாங்க. அப்புறம் வந்து மருந்துகள் வந்து நோய் வரக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் குறைந்த விலைக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுத்து வச்சுட்டா நிறைய மருந்து அந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்க தேவையில்லைங்க. சளி வந்து மேரிக்குயின்ல வேலைகள்லாம் ஜாஸ்திங்க. அதுக்கு முன்னாடி டெட்ராசின் கொடுத்து வச்சிட்டோம்னா மேரிக்குயின் வாங்க தேவையில்லைங்க. அந்த மாதிரி முதலே வந்து நம்ம அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்து வச்சிடணுங்க. அப்புறம் வந்து ஃபென்சிங் போடுறதுக்கு பதிலாக நம்ம உயிர் வேலி அமைக்கலாங்க. அமைச்சு நம்ம போகாத மாதிரி வச்சு பாத்துக்கலாங்க. அப்புறம் தீவனம் நம்ம கிளற மாதிரி குப்பை வந்து ஒரு லோடு ஓட்டி வச்சிடலாங்க. இப்ப எதுவுமே இல்ல சிறுசா இருக்குதுன்னா குப்பை நம்ம மாட்டு சாணம் வந்து ஓட்டி வச்சிட்டோம்னா அது கிளறிட்டு எங்கேயும் போகாதுங்க. நம்ம தோட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குங்க. அந்த மாதிரி நம்மளே இடத்துக்கு ஏத்த மாதிரி குறைச்சிக்கணுங்க. நான் சொல்றது எல்லா இடத்துக்கும் இதாகாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. கொட்டைகள் இது மெயினா இதாகுது. பாதுகாப்புல நிறைய செலவு பண்ணிடுறாங்க. அதை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க. அப்புறம் கோழிகளை வந்து நிறைய அதிக விலை கொடுத்து பண்ணாதான் அதிக லாபம் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. கறிக்கு வித்தாலும் நல்ல லாபம் தாங்க. ஆனா முதலீடு கம்மியாகுது. இப்ப நீங்க 5000 10,000 மட்டும் வாங்குறீங்க. உங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த சேவல அனுபவம் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து அந்த அனுபவம் வியாபார அனுபவம் தெரியாதுங்க. அப்ப நம்ம கிட்ட வாங்க மாட்டாங்க. அது ஆனா என்ன நம்ம குறைந்த விலையில நம்ம பக்கத்துல லோக்கல் இருக்கிற பெருவடை சேவல்களே வாங்கி நம்ம வளர்த்தலாங்க. அதுல நாம ஒரு அனுபவம் வர்றப்போ நம்ம அதுலயும் நம்ம உயர்தரமா உயர்த்திக்கலாங்க. நம்மளே அதாவது வந்து இந்த விளையாட்டுகளுக்கு எல்லாம் கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வந்து அதை உயர்த்திக்கலாம். நம்ம வந்து மினிமம் 2000 வித்தாலே போதுங்க. அதிகமா நம்ம ஆசைப்பட்டு 2000 விற்கலாம் அப்படிங்கிறீங்களே. 2000 ரூபாய்க்கு வித்தா எப்படி லாபம் கிடைக்கும்? ஏன்னா இன்னைக்கு வந்து தீவன செலவுகள் எல்லாமே அதிகமா இருக்கு இல்லையா? அதான் நம்ம அசோலா போடலாங்க. இந்த மாதிரி குப்பை அந்த தீவன செலவுகளை வந்து நம்ம ரெட்டிப்பாகிறத குறைக்கிறதுனால இந்த முதலீடு அதிகமா போறப்ப லாபம் அதிகம் வேணுங்கிறாங்க. ஏன்னா அது வட்டியா அந்த முதலீடுக்கு வட்டியாச்சு இது வரணும்னு நினைக்கிறாங்க. முதலீடு இல்லாதப்ப உங்களுக்கு குறைந்த விலைக்கு லாபம் கொடுத்தாலே விற்பனை பண்ணாலும் உங்களுக்கு லாபம் தான் இருக்குங்க. ரொம்ப அருமையா சொல்றீங்க பிரதர். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சகோ பெரிய பெரிய பண்ணையாளர்களே வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க வந்து ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையாலுமே சந்தோஷமான விஷயங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு குறைந்த வயதுல இவ்வளவு அருமையா அனுபவ அறிவோட நீங்க கோழி வளர்த்திட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதிர்கால கனவுகள்ங்கிறது என்ன? எதிர்கால கனவு இது இப்ப தற்காலிகம் தாங்க. இது நம்ம பூரா அம்மாவுக்கு வந்து சொல்லி கொடுத்து நம்ம மேற்பாலம் மட்டும்தாங்க. இது இப்போ வயசு இருக்கும்போது படிச்சுக்கோனுங்க. ஆனா முதுகலை பண்ண போறேங்க. சரி. முதுகலை இப்போ பொருளாதாரங்களா? வழக்கறிஞர் வாய்ப்பு இருந்தா அது படிக்கலாம். பிஏபிஎல் பண்ணலாம்னு இருக்கீங்க. இது வந்து தற்காலிகம் தாங்க. இந்த வயசுக்கு நம்ம சும்மா இருக்க கூடாதுன்ட்டு ஒரு இதுக்கு பண்றேங்க. இதுக்கு வந்து மேற்பார்வையில அம்மா கீழ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது அழியக்கூட மாட்டேங்க. உங்களோட இந்த அனுபவ அறிவை யார்கிட்டயா ஷேர் பண்ணிருக்கீங்களா? உங்களால வந்து யாராவது பலன் அடைஞ்சிருக்காங்களா? அதை பத்தி சொல்லுங்க. 2 நண்பர்கள் இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களோட நண்பர்கள் ஆரம்பிச்சிருக்காங்களா? சரிங்க. அவங்க இதே மாதிரி மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறாங்களா? அவங்க இந்த மெத்தட் அவங்க
வளர்த்துறாங்க, மருந்துகளை மட்டும் தான் ஆலோசனை கேட்கறாங்க. வளர்ப்பு முறை வந்து அவங்க ஆகாதுங்கிறாங்க. இது ஆகாதுங்கிறாங்க. கொடுப்போங்கிறாங்க. அந்த தலையிறது இல்லைங்க. மருத்துவ குறிப்பு நம்ம கேட்டுக்கிறாங்க. பிரதர், இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, ஒரு ஆழ்குள முறையில ஒரு ஷெட்டுக்குள்ள அடைச்சு வச்சு வளர்த்துறதோ, இல்ல கட்டி போட்டு வளர்த்துறதோ, கூண்டு அமைப்புல வளர்த்துறதோ, அப்படி வளர்த்தும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை தீவனங்கள் கொடுப்போம். ரொம்ப ஸ்பெஷலா கவனிச்சுக்குவோம். இந்த மாதிரி தோப்புகள்ல வளர்க்கும் போது நம்ம பெருசா அந்த அளவுக்கு கவனிப்பு இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் தான் தீவனங்கள் கொடுக்குறோம். அப்ப அதோட growth ரேஷியோ வந்து கம்மியாகாதா? அதோட வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு? அது ஆகாதுங்க. அந்த வெயில்ல இருந்தா தான் வந்து அந்த கெஸ் வாங்கிட்டே இருந்து வந்து இழப்பு அந்த ஆகிறப்ப சக்தி வேணாங்கிறப்ப எடை குறையுங்க. இங்க வந்து குளிர்ச்சியா இருக்குதுங்க. அதனால வந்து growth எல்லாம் குறையாதுங்க நம்மளுக்கு. அப்படிங்களா? தீவனம் வந்து நம்ம இங்க மேயிறப்ப வந்து புழு பூச்சி சாப்பிடுங்க. கறியே வந்து மஞ்சள் கலர் தோல் வந்துருங்க. நீங்க அடைச்சு வச்சீங்கன்னா கறி மஞ்சள் கலர்ல வருங்க, வெள்ளை கலர்ல வருங்க. அதனால வந்து விற்பனைக்கு போகாதுங்க. அதிகமா வந்து இழுத்துக்க மாட்டாங்க. இங்க வந்து புழு பூச்சி பச்சைங்க நிறைய சாப்பிடுங்க. இப்ப நம்ம காடு சுத்தம் பண்ணிட்டு அடுத்த காடு போற அளவுக்கு போயிடுதுங்க. அப்படி போறப்ப இந்த இயற்கையா மேய்கிறப்ப அதுல இருக்கிற சத்து நம்ம கொடுக்குற தீவனத்தை விட இயற்கையில வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. நிறைய சத்துக்கள் இருக்குங்க. வளர்ச்சியில குறையாதுங்க. வளர்ச்சி குறையாது. இப்போ ஒரு 7 மாசம் அப்படிங்கும்போது உங்ககிட்ட இருக்க பட்டா என்ன சைஸ்க்கு வருதுங்க வெயிட் பாத்தீங்கன்னா 2.25 இருக்குங்க, 2.5 இருக்குங்க, 2 கிலோ சேவல். விடையெல்லாம் பாத்தீங்கன்னா 1.400, 1.300, 1.800, அந்த இதுல இருக்குதுங்க. அதிகபட்சம் உங்ககிட்ட இருக்க பிரீடிங் சேவலோட வெயிட் என்னவா இருக்கும்? 4.5 to 5ங்க. 4.5 to 5 கிலோ சேவல் தான் போடுறீங்க. விடைகள் என்ன வெயிட் இருக்கும்? விடை வந்து 2.5 இருக்குங்க, 3.5 இருக்குங்க. 3.5 மட்டும் இது பண்ண முடியலைங்க, முதல்ல இருந்து இருக்கிறங்காட்டி. ஓகே. வெளியே வாங்கலாம்னு பார்த்தா மறுபடியும் போடக்கூடாதுங்கிறதுக்காக விட்டுட்டேங்க. நம்ம அந்த இப்ப 150 இருக்குன்னா நல்லது ஒரு 10 இருக்குங்க. அந்த 10 நிறுத்திட்டு இருக்கிற 10 கழிச்சுட்டு நம்மளே இருக்கிறதே டெவலப் பண்ணிக்கலாம்னு விட்டேங்க. தற்காலிகமா நம்ம கிட்ட ஏதாவது விற்பனைக்கு இருக்குங்களா கோழிகள்? இல்ல விக்கிற மாதிரி இருந்ததுன்னா எப்படி விக்கலாம்னு நினைக்கிறீங்க? நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்குங்க. சரிங்க. PPSR தோப்பு கோழி ஃபார்ம்னு. ஓகே. அதெல்லாம் போஸ்ட் போடுவாங்க. அதுல போஸ்ட் போடுறீங்க. என்ன விலை நிலவரம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? கறிக்கெல்லாம் வந்து விடைக்கு வந்து 520 இருந்து 530ங்க. ஓகே. சேவல கூவறப்போ ஒரு 9 மாசத்துக்கு பட்டாங்கிறப்ப 2000 இருந்து கொடுத்துருவாங்க. 2000 இருந்து கொடுக்குறீங்க. அதிகபட்ச விலையா என்னவா நிர்ணயிச்சிருக்கீங்க? அது 2500 அவ்வளவுதான். அவ்வளவுதான் சேவல்கள், அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. சரிங்க பிரதர். இப்ப இந்த 20 தாய் கோழிகள் நீங்க எடுத்து வளர்த்துனீங்க இல்லையா? அந்த 20 தாய் கோழிகளை எங்க இருந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க? எப்படி அதை உருவாக்குனீங்க முதல் முறை? அது நம்ம 2015 வந்தப்பவே அந்த தாய் கோழி மட்டும் தான் நினைச்சுங்க. மொத்தமா பண்ணை அழிக்கலீங்க. ஓகே. அந்த தாய் கோழி மட்டும் இருந்தது. 2015ல நடத்தின பண்ணையில மிச்சமானது இந்த 20 கோழிகள் மட்டும் தான். கோழி அந்த ஒரு சேவல் தான் மிச்சமாச்சுங்க. அது அப்படியே வச்சுட்டு அது எந்த விதமா இருந்துங்க அப்புறம் உற்பத்தி பண்ணுங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கோழி வளர்ப்பு அனுபவங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இறுதியா கேட்கறது, உங்களை மாதிரி ஒரு இளைஞர், அதாவது வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு காலேஜ் படிச்சுட்டு வர்றவங்க, ஃப்ரெஷ்ஷா வரவங்க இந்த பண்ணை தொழிலுக்குள்ள வரணும்னா என்னத்தை கத்துக்கிட்டு உள்ள வரணும்னு சொல்லுவீங்க? நோய் மேலாண்மை கத்துக்கணுங்க. சரிங்க. செலவு எந்த குறைக்கலாம் குறைக்கிற பத்தி கத்துக்கணுங்க. சரி. அப்புறம் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம்னு கத்துக்கணுங்க. சரிங்க. அவங்க பண்றாங்க 5000 இவங்க பண்றாங்க பண்ணக்கூடாதுங்க. நம்மளுக்கு வர மாதிரி ரெகுலரா ஓடுற மாதிரி பாத்துக்கணுங்க. பக்கத்துல எந்த நிலவரத்துக்கு வாங்குறோம் அதை பாத்துக்கணுங்க. நம்ம பாக்குறவங்க இணையதளத்துல பாக்குறோம் அவங்க 5-20 அது பார்க்க கூடாதுங்க. நம்ம லோக்கல் உடனே விற்க முடியும் அதை பாத்துக்கணுங்க. குஞ்சுகள் விற்பனை அது அவங்க இடத்துக்கு ஏத்த மாதிரி குஞ்சு விற்பனைக்கு ஏத்த மாதிரி அந்த இடத்துக்கு மாதிரி பண்ணிக்கலாங்க. சரி. பண்ணலாங்க. ஒண்ணும் வந்து இதாகாதுங்க. தப்பு வராது. யார் வேணாலும் பண்ணலாம் இல்லைங்களா? சொல்றவங்க சொல்லுவாங்க. சரிங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த நோய்கள் மேலாண்மையும் அந்த வளர்ப்பு முறையை தெரிஞ்சுக்கணும்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? யார்கிட்ட இருந்து கத்துக்கிறது? அது இணையதளமும் இருக்குதுங்க. ஆனா ஒரு பேர் 10 சொல்லுவாங்க. அந்த 10ல நம்ம எடுத்து வச்சு எது நம்ம இதா இருக்குன்னு தனியா இது பண்ணி தான் கத்துக்கோங்க. நமக்கு சூட் ஆகுறதுல இருந்து கத்துக்கலாம். ஒருத்தர் சொல்லவே அப்படியே போட்டோம்னா அது வராதுங்க. அது 10 பேருக்கு எடுத்து 10 எடுத்துக்கோணுங்க. அது நம்மளுக்கு வேண்டியது கழிச்சு 1 எடுத்துக்கோணுங்க. ஓகே. எல்லாமே இருக்குதுங்க இணையதளத்துல. எல்லா நோய்க்கு எல்லாமே எத்தனையோ இருக்குதுங்க. அருமையா சொன்னீங்க. எதுவுமே இல்லாதங்களே கிடையாதுங்க. எல்லாமே யூடியூப்ல கிடைக்குதுங்கறீங்க. யூடியூப் எல்லாத்தையும் AI விட்டாங்க இப்போ. சரிங்க. போட்டீங்க ஆன்டிபயோட்டிக் போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எல்லாம் வந்துருங்க. எல்லாமே வந்துருது. தெரியாதங்க எதுவுமே இல்லைங்க. இல்ல. நம்ம பாக்குறதுக்கு சங்கடப்படுறோங்க. ஓகே. நீங்க சொல்லி கொடுப்பாங்க அவங்க ஃபாலோ பண்ணலாம்னா வர முடியாது. நான் 10 பேருக்கு எடுத்து 10 பேருக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியதாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல நிறைய மருந்து குறிப்பு உங்க பதிவுல இருந்து நிறைய எடுத்துருக்கீங்க. நிறைய பண்ணையாளர் நம்மளுடைய குறிப்புல இருந்து எடுத்துருக்கீங்க. செப்ரான் அந்த DS அந்த இதுக்கு நிறைய மருந்து எடுத்துக்கிறேங்க நான். ரொம்ப நன்றி பிரதர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப செலவு குறைவா 0% இன்வெஸ்ட்மெண்ட்ல விலை குறைவா தீவன செலவுகள் கம்மியா எப்படி கோழி வளர்த்துறது அப்படிங்கறத ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்களோட பண்ணை மென்மேலும் வளர வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எப்ப இருந்து நம்ம விற்பனை ஸ்டார்ட் பண்ண போறோங்க? நம்ம 2 மாதத்துல இருந்து ஆரம்பிச்சிரோம். அப்படிங்களா? உங்களோட கான்டாக்ட் நம்பர் இங்க கொடுத்துடலாங்களா? கான்டாக்ட் நம்பர் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடியும் நம்ம கொடுத்துடலாம். தேவைப்படுறவங்க அதை தொடர்பு கொள்ளலாம். குஞ்சு பொரிக்கிறது வந்து எல்லாமே அதுல இருக்குங்க. குஞ்சுகள் அந்த நீங்க 6 மாசம் அப்ப எடுத்து பார்த்தாலும் இருக்குங்க அதுல. சரி. ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர். மீண்டும் ஒரு முறை சந்திப்போங்க. நன்றி.